அவனுடைய அம்மாவுமே இந்த டான்சர் பொண்ணை எதுக்கு என்னுடைய பையனுக்கு கட்டி வச்சீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய மாமியார்ட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவனுமே நீங்க சொல்றது கரெக்ட் தாமா, அவன் ரொம்ப கெட்ட பொண்ணு, உங்களுக்கு மட்டும் உடம்பு சரி இருந்தா நான் அவளை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், இன்னும் 1 மாசம் தான் அவன் இந்த வீட்டுல இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ரோஷினியுமே தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு அந்த வீட்டுல இருந்துமே கிளம்பிடுறா. அங்க வந்து அவளுமே டாக்டர்கிட்ட ப்ளீஸ் டாக்டர் என்னுடைய அம்மாவை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டாக்டருமே உங்க அம்மா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இல்லம்மா இங்க ஐசியூ தங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லவுமே அவ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. வீட்டுக்கு வந்த ரோஷினியுமே அவன் ரொம்ப பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அப்ப ரோஷினியுமே இனிமேல் என்ன தேடாதீங்க, நான் இந்த வீட்டுல இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி போவுமே அவ கையை இறுக்கி பிடிச்சிட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேன், நான் சொல்றது தவிர நீ இந்த வீட்டுல வேற எதையுமே செய்யக்கூடாது, நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளையுமே மிரட்டி வைக்கிறான். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் வாட்சிங்.